ஹலோ ஹலோ. என்ன இந்த சோடாவை குடி. யாருன்னே தெரியல, தோடெல்லாம் குடிக்கிறியப்பா. பரவாயில்ல குடி குடி. பாத்து மெதுவா மெதுவா. என்ன திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. வலிக்கிற மாதிரி இருக்கா? ஐயோ, அப்போ மிக்சிங் முடியலையே. கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ரெஸ்ட் இன் பீஸ். ப்ரோ, அவன் மட்டும் போயிட்டான் ப்ரோ. டேய் அவன் மட்டும் போயிட்டான். டேய் சும்மா உட்கார்றா. அவன் மட்டும் போயிட்டான் ப்ரோ. டேய் சும்மா உட்கார்றா. அவன் மட்டும் போயிட்டான். டேய் சும்மா உட்கார்றா. அவன் மட்டும் ஃபிகர் கிடையாதுடா, அதை மண்டையில் ஏற்று, ஓகேவா? அவன் மட்டுமே உன் மண்டையில் இருக்கக்கூடாது, நிறைய பொண்ணு இருக்கணும். அவன் மட்டும் போயிட்டான் ப்ரோ. டேய் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன், அது உன் மண்டையில் ஏறுதா இல்லையா? அவன் மட்டும் ஃபிகர் கிடையாது, அவளை தாண்டி நிறைய பொண்ணுங்க இருக்குது, அதை மனசில் வச்சுக்கோ. அவன் மட்டும் போயிட்டான் ப்ரோ. டேய் சும்மா இருடா. அவன் மட்டும் போயிட்டான் ப்ரோ. டேய் சும்மா இருடா. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே இருக்க. துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன? உன் துன்பத்துக்கே சிரிப்பியா நீ? எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறியாடா செல்லம். உன்னை எப்படா அவ விட்டா? எனக்கே கடுப்பாகுது. உன்னை பார்த்தா எனக்கு கோவம் கூட போயிட்டு சிரிப்பு தாண்டா வருது. அமல் பேபி செல்லம்டா நீ. உன்னை எப்படா விட்டா அவ? உன்னை விட்டதுக்கு அவ தான் ஃபீல் பண்ணணும். சிரிக்கி முண்டை, உன்னை போய் விட்டாளேடா. தங்கத்தை விட்டது வருத்தப்படுவா. டேய் சும்மா இருடா, அவளை பற்றி பேசாதடா. அமுல் பேபி மாதிரி இருக்க, அவளை மட்டுமே நினைக்கக்கூடாது, அவளை தாண்டி நிறைய பொண்ணு இருக்கு, புரியுதா? தங்கம்டா நீ. உன்னை விட்டு போனதுக்கு அவள் தான் வருத்தப்படணும், நீ வருத்தப்படக்கூடாது. அவளை தாண்டி நிறைய பொண்ணு இருக்கு, அதை மண்டியில் ஏற்றிக்க, ஓகேவா? இந்த வாரத்தோட அவளை மறக்கிற, அடுத்த வாரம் வேற ஃபிகரோட வர. அண்ணன் இப்போ வரேன், சரியாடா தங்கம்? தங்கம் வரேன்டா. வாய்டா கண்ணா. விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் போய் ஆகணும், அதனால அண்ணன் போகிறேன். பாய்டா தங்கம். அவனை விட்டு போயிட்டாலே, அவனை மட்டும் போயிட்டான், என்ன பண்ணது? என்ன மட்டும் போயிட்டான். ஹலோ இந்த சோடாவை குடி, எல்லாம் சரியாயிடும். என்ன நல்லா இருக்க? நார்மல் சர்க்கிள் எத்தனால் கலந்துருக்கும், பேக்கெட் சர்க்கிள் மெத்தனால் கலந்துருக்கும். ஆனா நம்மளதுல மிக்சிங் பக்காவா இருக்கும். சாப்பிட்டா ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் தான். போ 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 போ. யார் பெத்த பிள்ளையோ ரொம்ப அழகா இருக்காங்க. சாவும் போது கூட பாரு சிரிச்சுக்கிட்டே செத்து இருக்கான். என் ராசா. ஞாபகமா எனக்கு ஒண்ணு வேணுமே, இந்த கண்ணாடி வேணா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பட்டா என்ன ப்ரோ, எப்போ பாரு சோகமாகவே இருக்கிறீங்க? அவன் கதை முடிஞ்சுட்டு போயிட்டான். அவனே நினச்சிருந்தா வேலைக்கு ஆகாது, விட்டு வேற வேலை. என்னது ஃபிட்டு வேறு வேலையா? எப்படி ப்ரோ அப்படி சொல்ல முடியுது உன்னால்? உன்ன மாதிரி தான் ப்ரோ, அவன் என் கூட தான் இருந்தான்.
அவன் ஒரு தம்பி பாதி ப்ரோ சொல்லப்போனால். அவனுக்கு எதுவும் தெரியாது பெருசாக. சாகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி சிரிச்சுட்டு தான் ப்ரோ இருந்தான். பச்சை குழந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் பீர் அடிச்சுட்டு கொஞ்சம் ரகலை பண்ணான். சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் குடிகாரன்லாம் கிடையாது ப்ரோ குடிச்சிட்டு சாகிறதுக்கு. அப்போவே கொஞ்சம் சுயநினைவு எல்லாமே இருந்தது ப்ரோ. அவன் குடிச்சிட்டு மட்டையாக செத்துருந்தா கூட நான் பெற்றிருப்பேன். அவனை கண்டிப்பாக யாரோ கொண்டு இருக்காங்க ப்ரோ. அதை மட்டும் கண்டுபிடிச்சா அவங்கள சும்மா விட மாட்டேன் ப்ரோ. ப்ரோ உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம்? விடுங்க ப்ரோ, அதை பார்த்துக்கலாம். அவனே போயிட்டான். ஏன் நீங்கள் அதே நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? வேறு வேலை இருக்குது. வேற வேலையா? எப்படி ப்ரோ யோசிக்க முடியுது? எப்படி அவனுக்கு நடந்தது எனக்கு நடந்தது எப்படி தான் இருப்பியா ப்ரோ? நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தான் ப்ரோ. இப்போ இல்லை. ஏன் இப்போ கூட அந்த கொலைகாரன் யாரையா கொண்டுட்டு தான் இருப்பான். ஹலோ ஹலோ, இந்தா சோடா குடி. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. பாய். விஷால் ப்ரோ, ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ப்ரோ. முனிப்பொண்டி ஸ்டேஷனில் லாஸ்ட் 2 மந்த்தாக கவர் ஆன எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எனக்கு வேணும். இது ரொம்ப அர்ஜென்ட் ப்ரோ. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பெருசாக எதுவும் கேட்டதில்லை. எனக்காக இதை மட்டும் பண்ணி கொடு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. வெளில தெரிஞ்சால் என் வேலையே போயிடும். கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்கள் கேஷோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட நான் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டம். ஐம் டேக்கிங் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் வேண்டாம் ப்ரோ. ப்ரோ 100% கேரண்டி ப்ரோ. இந்த விஷயம் வெளியே போகாது. அது மட்டும் இல்லாமல் இது எனக்காக கேட்கல ப்ரோ. செத்து போன ஃப்ரெண்டு சாவில் ஏதோ மர்மம் இருக்குது ப்ரோ. ஸோ நீங்கள் கொடுக்குற வீடியோவில் தான் இருக்குது ப்ரோ எல்லாமே. ப்ளீஸ் ப்ரோ எனக்காக. ப்ரோ நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்கன்னு தான் ப்ரோ பண்ணுறேன் நான். ஆனால் இது வெளியிலே தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் தப்பி தவறி கூட என் நேம் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ எப்போ பாரு தனியாகவே இருக்கீங்க? நாளைக்கு நான் மாலுக்கு போகிறேன், வரீங்களா? எப்போ பாரு அதே நினச்சி நிற்காதீங்க. வாங்க போயிட்டு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. சரி வாங்க. என்ன ப்ரோ எல்லா பொண்ணுங்க உங்களே பார்க்குது? வாடா வா, அந்த கேம் ஆகலாம். எனக்கு மாட்டில் உங்களுக்கு மட்டும்தான்னு பார்ப்போம். இந்தாங்க ட்ரை பண்ணுங்கள். இத்தனை நாள் கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்தேன். இப்போ பார் பார், முடிஞ்சால் ஒரே அட்டம்ப்டில் அடிக்க பார்க்குறேன். மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மிஸ் ஆகுது. என்ன ப்ரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க? இல்லை ப்ரோ. இந்தாங்க ப்ரோ, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். என் நேம் மட்டும் வெளியே Thanks bro. பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உதவி மறக்க ஓகே மாட்டேன் ப்ரோ, ப்ரோ. டேக் கேர். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது வேலையாகணும் கடை பக்கம் வர்றது. ஸோ சரி உக்காரு, எடுத்து வச்சிருக்கேன் போய் பாரு. இதுக்காக தான் ப்ரோ இத்தனை நாள் நான் காத்துன்னு இருந்தேன். திட்டிக்காது இவன் தானே. என்ன ப்ரோ கிளாரிட்டி உடையுது? ஆமாம், நீ சிசிடிவி கேமரா எவ்வளோதான் ஃபுல் ஹெச்டியாக வரும் இருக்குதை பார்த்துட்டு போ. ப்ரோ ஏதாவது ஃபோட்டோ மாதிரி கிடைக்குமா? ப்ரோ கிளாரிட்டி உடஞ்சிருக்கு. வேணா ஃபோட்டோ காட்டுறேன் பாரு. சீக்கிரம் ப்ரோ, அதை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணு. இவன் மட்டும் என் கையில் கிடச்சான், கண்டிப்பாக அவன் செத்தான். அந்த நாள் வரும், அவனுக்காக நான் தேடி போகிறேன். ப்ரோ இவனை பார்த்துருக்கியா ப்ரோ? பார்த்துருக்கேன் ப்ரோ. இவன் பேர் வில்லியம்ஸு. இந்த ஏரியாவில் தான் அவன் ஃப்ரெண்டு டேவிடோட எப்போவுமே சுற்றிட்டு இருப்பான். நான் கடைசியாக அவன் ஃப்ரெண்டு இப்போது இறந்து போனதுலேருந்து அவனையும் பெருசாக பார்க்க முடியல. கடைசியாக ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அவனை பார்த்தேன். ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி சுற்றிட்டு இருந்தான். நிறைய பேர் கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் அவனை பார்த்த மாதிரி சொன்னாங்க. 45, 46, 47, 48, 49. ப்ரோ என்ன ப்ரோ ஒன்று ஆஃபீஸில் தனியாக வந்திருக்க, இல்லை ஜிம்மில் எங்கேயாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரோ அதே நினச்சிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு 9ஆம் தேதி கரெக்டாக விஷால் செத்து 1 மாதம் ஆகுது. ஏன் கணிப்பு கரெக்டாக இருந்தால் சைக்கோ கில்லர் எல்லா 9ஆம் தேதியும் ஒரு கொலையை பண்ணுறான். அதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்.
என் ஆளை ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன், அவன் பார்த்துப்பான் இனி. ஏய் ஹலோ, இந்தா சோடா குடி. அவ்வளோதான், மாட்டு முடிஞ்சிடுச்சு. எனக்கு முடிவே இல்லைடா. டேவிட், டேவிட், உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? இங்க என்ன பண்ற? இந்த புனிதமான உலகத்துல கடவுள் ஏன் எப்படி படைச்சான்னு எனக்கு தெரியல. ஏண்டா? நானும் மனுஷன் தானே. என்ன 4 பேர் என்னை ரேக் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட இந்த 4 நாதாரி குடிகார பசங்க என்னை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இங்கே தொட்டு என்னை அசிங்கப்படுத்திருக்காங்க. குடிச்சிட்டு இது அங்கெல்லாம் தொட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நான் விஷம் குடிச்சிட்டு. என்னடா சொல்ற? அதான் கடைசி உன்னை பார்த்துட்டு போல வந்து. ஏய், என்னடா சொல்ற? அதான் நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இங்க வந்திருக்கேன். அதான் உன்னையும் பார்த்துட்டு கடைசி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய், எல்லாம் டேவிட், கலைக்கிற மாதிரி இருக்கு. டேய், டேய், டேவிட், டேய், ஏன்டா இப்படி பண்ண? ஏன்? டேய், ஏன்டா இப்படி பண்ண? டேய், போயிடாதடா டேய். டேய்! டேவிட், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்க யாரையும் நான் சும்மா விடுறதா இல்லை. எல்லா குடிகார பயல்களையும் தேடி தேடி போய் கொல்லுவேன். இனிமே எனக்கு இதுதான் வேலை. அவன் என்ன அடிச்சு போட்டு கும்படிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா ஓடுறான் ப்ரோ. அவன் எவ்வளோ தொலைவு ஓட போகிறான். அவன் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் கதையை நான் முடிக்கிறேன். பலிக்கு பலி வாங்கி ஆகணும் அவனை. என்ன அவ்வளோ சீக்கிரம் தண்ணி குடிக்கிறியா? ஆ ஆ ஆ ஆ கண்ணெறிது. ஆ ஆ ஆ ஆ கண்ணெறிது. தண்ணி குடிக்கல, தண்ணி காட்டுறேன். இனிமேதான் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடங்குது. நானும் ஆட்டத்துக்கு ரெடி. வா பார்த்துக்கலாம். இனி உன் சத்தம் உன்னை காட்டி கொடுக்குது. கண்ணு தெரியாம ஆடின்னு இருந்தோம். உன் சத்தத்தை வச்சு நீ முடிக்கிறேன். சாவு 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 சாவுடா சாவுடா சாவுடா. செத்துட்டியா? ஏந்தர்றா, செத்துட்டியா? நவீன், அவன் கதையை நான் முடிச்சிட்டேன். நீ வந்து என்னை தூக்கின்னு போ. எனக்கு கண்ணு தெரியல. நான் கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரம் வா. வா நவீன். முடியல.